மயிலோட நிலைமை ரொம்ப பரிதாபமாவும், அதே நேரத்தில பாவமா தான் இருக்குது. ஏன்னா, இந்த மாரி ஒரு நிலைமை யாருக்கும் வந்திருக்க கூடாது. இந்த மயில் வந்து அவங்களா எடுத்துக்கிட்ட ஒரு முடிவுனால எங்க போய் முடியுது அப்டின்னா, பெரிய சிக்கல்ல அதுவும் கொஞ்சம் ஒரு டைம் முடிஞ்சிருந்தது அப்டின்னா, அதுக்கப்புறம் மயில் எங்க இருப்பாங்க அப்டின்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரியான ஒரு இடத்துக்கு இந்த தினேஷ் மாரியான ஆட்கள அனுப்பி வச்சிருப்பாங்க. ஏதோ அங்க ஒரு இடத்துக்கு போனாலும், அங்க ஒரு நல்லவங்க இருந்ததுனால, மயிலால கொஞ்சம் தப்பிக்க முடிஞ்சது. ஏன்னா, மயிலுக்கு அந்த விஷயத்தில அந்த ஹோட்டல்ல உள்ள சர்வர் சொல்லும்போது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லாம தினேஷோட நடவடிக்கைகள கொஞ்சம் பார்க்கும்போது, நாம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அப்ப இதுக்கிடையில மயில் வந்து என்ன பண்ணுதாங்க, அவங்க அக்கா மல்லிகிட்ட ஏதாவது விஷயத்த சொல்லிறலாம், தெரியப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அங்க வந்து மல்லி ஃபோன் எடுக்க மாரி இல்ல. அப்போ வேற வழியே இல்ல. அங்கேருந்து தப்பிச்சு வாராங்க. அப்ப இந்த கும்பல் வந்து மயில வந்து இனிமே விட்டா நமக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு நினைச்சு, மயில வந்து தொடர்ந்து துரத்துறாங்க. நல்ல வேளையா என்ன பண்ணுதாங்க, மயில் வந்து அந்த தினேஷ் பையன் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அவங்கள்ட்ட தப்பா நடக்கக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த இடத்துல 2 சாத்து சாத்தி விட்டு தான் தப்பிச்சு வந்தாங்க. இது வந்து சரியானது தான். ஆனா முன்னகட்டியே கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, மயில் இந்த மாரியான ஒரு சிக்கல, இந்த மாரி ஒரு போராட்டத்த சந்திச்சிருக்கவே வேண்டாம். அப்போ இந்த இடத்துல தான் மயில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மயில் தப்பிச்சு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து வந்த மாரி தான் காட்டுறாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு அப்படிங்கும்போது, மயிலோட ஷோல்டர வந்து ஒரு வாட்ச் போட்ட கை வந்து தட்டுதாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து மயில் அப்படி திரும்பி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மயிலை வந்து காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை மறுபடியும் அந்த தினேஷ் தானா அப்படிங்கிற மாதிரியான 2 விதமான கருத்து இருக்குது. ஏன்னா தினேஷோட கையில் போட்டிருக்க வாட்சும் இந்த கையில் இருக்கும் வாட்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ அது தினேஷாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல தினேஷுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த பையன் தலையில் அடிபட்டு அங்கே முழு போதையில் அங்கே இருக்கிறாப்புல அந்த ரூமில். அப்போ இங்கே யார் வந்திருக்கா அப்படின்னா, தீபனா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எண்ண தோணுது. ஏன்னா தீபன் ஒரு லாயர். அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வரும்போது அந்த ரவுடிகள் துரத்துன ரவுடிகள் கண்டிப்பாக பயப்பட தான் செய்வாங்க. அவங்க வந்து அவ்வளோ தைரியமாக மயிலை வந்து கூட்டு போவாங்களான்னா கண்டிப்பாக அது கஷ்டம்தான். அப்போ ஒன்று தீபனா இருக்கணும், இல்லை அப்படின்னா மனோகர், இல்லை அவங்க அண்ணன் பாபு. இந்த 3 பேரில் ஒருத்தராக தான் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த இடத்துல காப்பாற்றுறது யாரை வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க அண்ணன் வச்சு காப்பாற்றுவாங்க, இல்லை அப்படின்னா அங்கே ஒரு லாயராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எது எப்படியா இருந்தாலும் மயில் தப்பிச்சு வந்து அந்த இடத்துல வந்து நல்ல விதமாக இருந்தாங்கன்னா சரிதான். அதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, மல்லி அங்கே வந்து மயங்கி விழுந்துருந்தாங்க ஒரு விஷயத்த கேட்டு. ஏன்னா தங்கச்சி வந்து ஹாஸ்டலுக்கே போகலை, ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அதில் வந்து மல்லியோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, மல்லி வந்து அந்த பையனோட ஓடி போயிட்டாங்க, இல்லை மேரேஜ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன அச்சம் வந்திருக்கும். அதனால தான் மல்லி அந்த பதட்டமாக இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.